ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் சில்லி இட்லி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சில்லி இட்லிக்கு தேவையான பொருள் வந்து நான் 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு சின்ன கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லியை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இட்லியை நான் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த இட்லியை இந்த எண்ணெயில் போட்டுடுறேன். ஒன்று ஒன்றா போடுங்க, எல்லா இட்லியும் மொத்தமாக போடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு செவந்திருக்கு. இந்த பொசிஷனில் நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் செவக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போது செவந்து போயிடுச்சு. இப்போ நான் அந்த இட்லி எடுத்துடுறேன். இப்போ நான் இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடுறேன். பாருங்கள், எல்லா இட்லியும் நான் இப்போ டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டுடுறேன். போட்டு அதை நல்லா வதக்கிடுறேன். இப்போ அதை வெங்காயத்தை போட்டுடுறேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கூட கட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் வதக்கிக்கிறேன் அந்த வெங்காயத்தை. இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தை. இப்போ நான் இந்த வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குடமிளகாயும் போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டுத்தையும் போட்டுடுறேன். நான் வந்து 2 டீஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி அதில் போட்டுடுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த போட்டிருக்கிற அந்த வெங்காயம், கேப்சிகம், சாஸ், இந்த இட்லி எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகணும். இப்போ லாஸ்ட்டாக நான் பெப்பர் போட்டுக்கிறேன் மேலே. பெப்பர் போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக இது வெங்காயத்தாள் போட்டுடுறேன். இது பாருங்கள்,
சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.